ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் லாசன். நம்ம இந்த வீடியோவில் இன்ட்ரோடக்ஷன் டு ஜேர்னல் என்ட்ரிஸ் இதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சில ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் தெரியணும். இது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால ஜேர்னல் என்ட்ரிஸை பாஸ் பண்ண முடியும். ஸோ தேர்ஃபோர் டெபிட்னா என்ன, கிரெடிட்னா என்ன, வாட் ஆர் த த்ரீ டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், கோல்டன் ரூல்ஸ்னா என்ன, வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன் ஜேர்னலைசிங், இதெல்லாம் பற்றி நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இஃப் யூ ஆர் அ பிகினர், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் உங்களுக்கு என்டையர் ஃபவுண்டேஷனல் கான்செப்ட் பற்றி நீங்கள் கிளியர் ஆகிடுவீங்க. ஸோ தேர்ஃபோர் வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் மூவ் இன் டு த வீடியோ. பாருங்க, நம்மளுக்கு த்ரீ டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பர்சனல் அக்கௌண்ட், செகண்ட் ரியல் அக்கௌண்ட், தேர்டு நாமினல் அக்கௌண்ட். ஓகே, நான் நாமினல் அக்கௌண்ட் என்னன்னு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு அக்கௌண்ட்டும் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட் அந்த பேர்ல இருக்கு பாருங்க, அக்கௌண்ட்ஸ் ரெஃபரிங் டு பர்சன்ஸ். எதெல்லாம் ஒரு பர்சனை குறிக்குதோ அதை நம்ம பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்ற கேட்டகரியில் கொண்டு வரோம். அப்போ அந்த பர்சனல் அக்கௌண்ட்டை நம்ம டூ கேட்டகரிஸாக இன்னும் சப்டிவைட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் நேச்சுரல் பர்சன், செகண்ட் ஆர்டிஃபிஷியல் பர்சன். நேச்சுரல் பர்சனா என்ன? தே ஆர் ஆக்சுவல் ஹியூமன் பீயிங்ஸ். ஓகே, ஸோ அதை தான் நம்ம நேச்சுரல் பர்சன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வினோத் அக்கௌண்ட், ராம் அக்கௌண்ட், இதே மாதிரி என்னென்னலாம் பேர் வந்து நேம்ஸ், ஹியூமன் பீயிங்ஸோட நேம்ஸ் வருதோ அது எல்லாத்தையுமே நம்ம நேச்சுரல் பர்சன் அப்படின்ற கேட்டகரியில் கொண்டு வந்துடும். தே ஆர் ஆக்சுவல் ஹியூமன் பீயிங்ஸ், அவ்வளோதான். இதே ஆர்டிஃபிஷியல் பர்சன் அப்படின்னா அவங்க ஹியூமன் பீயிங்ஸ் கிடையாது, பட் ஆனால் லாவோட பார்வையில், சட்டத்தோட பார்வையில் அதை பர்சன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸஸ், ஃபர்ம்ஸ், சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பேங்க்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம ஆர்டிஃபிஷியல் பர்சன் அப்படின்ற கேட்டகரியில் கொண்டு வரோம். ஸோ பர்சனல் அக்கௌண்ட்னா அக்கௌண்ட்ஸ் விச் ஆர் ரெஃபரிங் டு பர்சன்ஸ். ஃபர்ஸ்ட் கேட்டகரி நேச்சுரல் பர்சன். நேச்சுரல் பர்சன்னா ஆக்சுவல் ஹியூமன் பீயிங்ஸ். நேம்ஸ் வந்தாலே நம்ம நேச்சுரல் பர்சன் கேட்டகரியில் கொண்டு வந்துடும். செகண்ட் ஆர்டிஃபிஷியல் பர்சன். ஆர்டிஃபிஷியல் பர்சன்னா தே ஆர் நாட் ஆக்சுவல் ஹியூமன் பீயிங்ஸ், ஆனால் சட்டத்தோட பார்வையில் அதை நம்ம பர்சன் அப்படின்ற கேட்டகரியில் கொண்டு வரோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பிஸ்னஸஸ், ஃபர்ம்ஸ், சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் பேங்க்ஸ். ஸோ இதுதான் பர்சனல் அக்கௌண்ட். செகண்ட் ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்னா எதுவுமே இல்லை, ஜஸ்ட் அசெட்ஸ் இல்லைனா ப்ராப்பர்ட்டிஸ். இதை தான் நம்ம ரியல் அக்கௌண்ட் கேட்டகரியில் கொண்டு வரோம். ஓகே, ஸோ அப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸை நம்ம ரெண்டு டைப்ஸாக பிரிக்கலாம் இன்னும் கூட. டான்ஜிபிள் ப்ராப்பர்ட்டிஸ், இன்டான்ஜிபிள் ப்ராப்பர்ட்டிஸ். டான்ஜிபிள் ப்ராப்பர்ட்டிஸ்னா என்ன அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் தட் கேன் பி சீன் அண்ட் டச்டு. எதெல்லாம் நம்மளால பார்க்க முடியும், அதே நேரத்தில் அதை நம்ம டச் பண்ண முடியும். தே ஹாவ் அ ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ். இதை தான் நம்ம டான்ஜிபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, ஃபர்னிச்சர், மெஷினரி, கம்ப்யூட்டர், இந்த மாதிரி எந்தெந்த அசட்ஸ்லாம் இருக்கோ நம்ம அந்த எல்லா அசட்ஸையும் இந்த கேட்டகரியில் கொண்டு வரலாம் டான்ஜிபிள் ப்ராப்பர்ட்டியில். நெக்ஸ்ட் பாருங்க இன்டான்ஜிபிள் ப்ராப்பர்ட்டி. இன்டான்ஜிபிள் ப்ராப்பர்ட்டினா அதுவும் அசட்ஸ் தான், ஆனால் அதை நம்மளால பார்க்கவோ டச் பண்ணவோ முடியாது, பட் வி கேன் ஃபீல் தம், தட் கேன் பி ஃபெல்ட். தே டு நாட் ஹாவ் அ ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ். இதை தான் நம்ம இன்டான்ஜிபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இன்டான்ஜிபிள் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு எக்ஸாம்பிள் பாருங்களேன், குட்வில், பேட்டன்ஸ், இன்னும் சொல்லணும்னா ட்ரேட்மார்க்ஸ், காப்பிரைட்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம இன்டான்ஜிபிள் ப்ராப்பர்ட்டிஸ் அந்த கேட்டகரியில் கொண்டு வரும். ஸோ ரியல் அக்கௌண்ட்னா என்னன்னா அக்கௌண்ட்ஸ் விச் ஆர் டினோட்டிங் அசட்ஸ் இல்லைனா ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ அந்த ப்ராப்பர்ட்டிஸையும் அசட்ஸையும் நம்ம ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறோம். ஒன்று இன்டான்ஜிபிள் அசட், இன்னொன்று டான்ஜிபிள் அசட். ஸோ அப்போ அந்த டான்ஜிபிள் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம், ஃபர்னிச்சர், மெஷினரி அண்ட் கம்ப்யூட்டர். இதெல்லாம் நம்மளால பார்க்கவும் முடியும், அதே நேரத்தில் டச் பண்ண முடியும், பிகாஸ் தே ஹாவ் அ ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ். ஆனால் இன்டான்ஜிபிள் ப்ராப்பர்ட்டியை நம்மளால பார்க்கவோ டச் பண்ணவும் முடியாது, பட் தே கேன் பி ஃபெல்ட். அதை நம்ம இன்டான்ஜிபிள் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எக்ஸாம்பிள் குட்வில், ட்ரேட்மார்க், பேட்டன்ஸ், காப்பிரைட்ஸ் எட்ஸெட்ரா. ஓகே, ஸோ பர்சனல் அக்கௌண்ட்னா என்னன்னு பார்த்துட்டோம், ரியல் அக்கௌண்ட்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க நாமினல் அக்கௌண்ட். இந்த நாமினல் அக்கௌண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா கவனிச்சுக்கோங்க. நாமினல் அக்கௌண்ட்டை நம்ம 4 சப்டிவிஷனாக பிரிக்கலாம். ஓகே, எக்ஸ்பென்சஸ், எதெல்லாம் எக்ஸ்பென்சஸை குறிக்குதோ அதை நம்ம நாமினல் அக்கௌண்ட்னு சொல்கிறோம். எதெல்லாம் லாஸ், பிஸ்னஸோட லாஸ் இருக்கு இல்லையா, அந்த லாஸை நம்ம நாமினல் அக்கௌண்ட் கீழே கொண்டு வரோம். இன்கம்ஸ், ஒரு பிஸ்னஸ்க்கு நிறைய இன்கம்ஸ் இருக்கலாம், அந்த இன்கம்ஸை நம்ம நாமினல் அக்கௌண்ட் கீழே கொண்டு வரோம். ஃபைனலி கெயின்ஸ் இல்லைனா ப்ராஃபிட்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ அந்த ப்ராஃபிட்டை நம்ம எந்த அக்கௌண்ட் கீழே கொண்டு வரோம்னா நாமினல் அக்கௌண்ட். ஓகே, ஸோ இந்த 4 எக்ஸ்பென்சஸ், லாஸஸ், இன்கம்ஸ், கெயின்ஸ். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்களேன், சேலரி. நீங்களே சொல்லுங்க, சேலரி பிஸ்னஸ்க்கு ஒரு எக்ஸ்பென்ஸா இல்லை இன்கமா? ஆப்சல்யூட்லி சேலரின்றது பிஸ்னஸ்க்கு ஒரு எக்ஸ்பென்ஸ்.
ஏன்னா பிஸ்னஸ் ஓனராக இருக்கிற நீங்கள் எக்ஸாம்பிள் பண்ணிக்கோங்க, ஒரு பிஸ்னஸ் ஓனர் என்ன பண்ணுவாங்க, அவங்க எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி கொடுக்கணும். அப்போ பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சேலரி அப்படின்றது ஒரு எக்ஸ்பென்ஸ். ரெண்ட், நம்ம பிஸ்னஸ் ஏரியா, அதாவது ஒரு பிளேஸ் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ரெண்ட் வாடகைக்கு எடுத்து அந்த பிஸ்னஸ் அந்த ஆஃபீஸ் என்ன பண்ணுவோம், பிஸ்னஸ் நடத்தலாம். ஸோ அப்போது ரெண்ட்ன்றது பிஸ்னஸ்க்கு ஒரு எக்ஸ்பென்ஸ். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட், நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா அது ஒரு இன்கம். ஆனால் இதே நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணோம் அப்படின்னா அது ஒரு எக்ஸ்பென்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா கேட்டகரிஸையும் நம்ம நாமினல் அக்கௌண்ட் அது கீழே கொண்டு வரும். ஓகே, ஸோ எக்ஸ்பென்சஸ், லாசஸ், இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஸோ இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் தரவாயிடுங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறமா நம்ம எதில் போக போகிறோம்னா கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம எதெல்லாம் டெபிட் எதெல்லாம் கிரெடிட் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஓகே, ஓகே, ஸோ இது பாருங்க கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இப்போ பாருங்க, இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், அக்கௌண்ட்ஸ்னு போட்டு 3 அக்கௌண்ட்டையும் நான் போட்டிருக்கேன். பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட் அண்ட் நாமினல் அக்கௌண்ட். இந்த 3 அக்கௌண்ட்டோட இன்ஃபர்மேஷன் நம்ம இப்போ பார்த்துட்டோம். இப்போ டெபிட் கிரெடிட், எதெல்லாம் நம்ம டெபிட் பண்ணணும், எதெல்லாம் நம்ம கிரெடிட் பண்ணணும் ஜேர்னல் என்ட்ரியில். ஓகே, ஸோ அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பர்சனல் அக்கௌண்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், பர்சனல் அக்கௌண்ட்னா ஒரு பர்சனை குறிக்குது. அப்போது ரிசீவர்னா யார், ஒரு பெனிஃபிட்டை வாங்குறவர், அதாவது ஒரு பெனிஃபிட் அவருக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த பர்சனை நம்ம டெபிட் பண்ணுவோம். டெபிட் த ரிசீவர். நெக்ஸ்ட்டு ஒரு பெனிஃபிட்டை கொடுக்குற பர்சனை நம்ம என்ன பண்ணுவோம், கிவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கரெக்டாக, கிவர், அவரை நம்ம கிரெடிட் பண்ணணும். ஓகே, பெனிஃபிட்டை ரிசீவ் பண்ணுற பர்சனை டெபிட் பண்ணணும், பெனிஃபிட்டை கொடுக்குற பர்சனை நம்ம கிரெடிட் பண்ணணும். இதான் வந்து ஃபஸ்ட்டு கோல்டன் ரூல். செகண்ட் பாருங்க, ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட் என்னது, அசெட் இல்லைனா ப்ராப்பர்ட்டி. கரெக்டா, கம்ஸ் இன் டெபிட், கோஸ் அவுட் கிரெடிட். அதாவது ஒரு அசெட் நம்ம பிஸ்னஸ்க்கு உள்ளே வந்துச்சு அப்படின்னா நம்ம டெபிட் பண்ணணும். இதே அசெட் நம்ம பிஸ்னஸை விட்டு வெளியில் போகுது அப்படின்னா அதை கிரெடிட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் செகண்ட் கோல்டன் ரூல். ஃபைனலி நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட் என்னன்னு பார்த்தோம், எக்ஸ்பென்ஸ், லாஸ், இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். பாருங்க, எக்ஸ்பென்ஸையும் லாஸையும் நம்ம என்ன பண்ணணும், டெபிட் பண்ணணும். இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் என்ன பண்ணணும், கிரெடிட் பண்ணணும். அவ்வளோதான். ஓகே, இதில் நீங்கள் தரவாயிட்டீங்கன்னா போதும், நம்ம எந்த ஜேர்னல் என்ட்ரியாக இருந்தாலும் சரி ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஓகே, பர்சனல் அக்கௌண்ட்னா ரிசீவரை டெபிட் பண்ணுங்க, கிவரை கிரெடிட் பண்ணுங்க. ரியல் அக்கௌண்ட் எந்தெந்த அசட்லாம் பிஸ்னஸ்க்குள்ளே வருதோ அதை நம்ம கம்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அதை நம்ம டெபிட் பண்ணோம். கோஸ் அவுட், அசட் வந்து பிஸ்னஸ் விட்டு வெளியில் போகுது அப்படின்னா கிரெடிட், முடிஞ்சிச்சு. ஃபைனலி நாமினல் அக்கௌண்ட், எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் என்ன பண்ணுங்க, டெபிட் பண்ணுங்க, இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸை கிரெடிட் பண்ணுங்க. ஓவர். இதுதான் நம்மளுடைய கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். சரி, இப்போ ஃபைனலி நம்ம எதில் போக போகிறோம்னா எப்படி ஜேர்னலைசிங் பண்ணுறது, எப்படி ஜேர்னல் என்ட்ரியை பாஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி ஜஸ்ட் 3 ஸ்டெப்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த 3 ஸ்டெப்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே போதும், நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸை போட்டுடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஒரு பிஸ்னஸில் டே டு டே டிரான்சாக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸாக இருக்கலாம், பர்ச்சேஸாக இருக்கலாம், நீங்கள் சேலரி கொடுப்பீங்க எம்ப்ளாயீஸ்க்கு, ரெண்ட் பே பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் ஒரு டே டு டே டைம்ஸில் பிஸ்னஸ்க்கு இருக்கும். கரெக்டாக, அப்போ அந்த டே டு டே டைம்ஸில் பிஸ்னஸ்க்கு டிரான்சாக்ஷன்ஸ் நிறைய இருக்கு இல்லையா, அந்த டிரான்சாக்ஷன்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், சிஸ்டமேட்டிக் ஆர்டராக ரெக்கார்ட் பண்ண போகிறோம். இதுதான் ஜேர்னல் என்ட்ரி. ஓகே, டே டு டே டிரான்சாக்ஷன்ஸை ஒரு சிஸ்டமேட்டிக் ஃபார்மேட்டில் ரெக்கார்ட் பண்ணுறோம். அதை தான் நம்ம ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ ஸ்டெப்ஸ் இன் ஜேர்னலைசிங் கிளியராக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்க டிரான்சாக்ஷன் நம்ம என்ன பண்ணணும்னா அனலைஸ் த டிரான்சாக்ஷன். ஒரு டிரான்சாக்ஷன் என்ன பண்ணுங்க, கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அது என்ன சொல்ல வராங்க அந்த டிரான்சாக்ஷனில் அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஐடென்டிஃபை தி அக்கௌண்ட்ஸ். ஒரு டிரான்சாக்ஷனில் என்னென்ன அக்கௌண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறோம். இன்னும் கிளியராக சொல்லணும்னா ஒரு டிரான்சாக்ஷனில் எது டெபிட் எது கிரெடிட், அந்த 2 ஆஸ்பெக்டை நம்ம கண்டுபிடிக்க ட்ரை பண்ணணும். இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகே, செகண்ட் ஸ்டெப் பாருங்க, கிளாசிஃபை தி அபவ் ஆஸ் பர்சனல், ரியல் அண்ட் நாமினல் அக்கௌண்ட். ஓகே, நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ 2 அக்கௌண்ட்ஸையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு டிரான்சாக்ஷனில் இன்வால்வ் ஆயிருக்க அக்கௌண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதை நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கேட்டகரியில் ஸ்ப்ளிட் பண்ணணும். பர்சனல் அக்கௌண்ட்டா, அது ரியல் அக்கௌண்ட்டா, இல்லை நாமினல் அக்கௌண்ட்டா அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணணும். ஓகே, ஃபைனல் ஸ்டெப், அப்ளை த கோல்டன் ரூல்ஸ். கடைசியாக என்ன பண்ணணும், டெபிட்டா கிரெடிட்டான்னு கண்டுபிடிக்கும் இல்லையா,
அப்போ அந்த டெபிட்டா கிரெடிட்டான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கோல்டன் ரூல்ஸை அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு எது டெபிட் எது கிரெடிட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதான் ஸ்டெப்ஸ் இன் ஜேர்னலைசிங். ஓகே, பாருங்க, அனலைஸ் தி டிரான்சாக்ஷன். ஒரு டிரான்சாக்ஷனை ஃபர்ஸ்ட் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதில் என்னென்னலாம் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், கிளாசிஃபை தி அபவ் ஆஸ் பர்சனல், ரியல் அண்ட் நாமினல் அக்கௌண்ட். கொடுத்துருக்க அந்த டிரான்சாக்ஷனில் இருக்க அக்கௌண்ட்ஸை பர்சனல் அக்கௌண்ட்டா, ரியல் அக்கௌண்ட்டா, நாமினல் அக்கௌண்ட்டா அப்படின்னு சொல்லி கிளாசிஃபை பண்ணுங்க. ஃபைனலி கோல்டன் ரூல்ஸை அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணீங்கன்னா எது டெபிட் எது கிரெடிட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இதுதான் ஸ்டெப்ஸ் இன் ஜேர்னலைசிங். இந்த 3 ஸ்டெப்ஸில் தரவாயிடுங்க. ஓகே, ஃபைனலி ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுறதுக்கான ஃபார்மேட் என்ன? இந்த ஃபார்மேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, எப்படி நம்மளுக்கு மேக்ஸில் ஃபார்முலாஸ் அதெல்லாம் ஃபார்முலே இருக்கோ அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸில் இந்த ஃபார்மேட்ஸ் தான் நம்மளுக்கு ஃபார்முலா. ஓகே, இதை நம்ம கிளியராக போட்டால் தான் நம்மளால் எக்ஸாம்ஸ்லையாக இருக்கட்டும் நல்ல ஒரு ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபார்மேட்ஸை நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 காலம்ஸ் இருக்குது ஜேர்னல் என்ட்ரியில். ஃபஸ்ட்டு காலம் டேட் காலம். ஃபஸ்ட்டு என்ன காலம்னா டேட் காலம். இதில் நம்ம கொஸ்டினில் நம்மளுக்கு டேட் கொடுத்துருவாங்க, இயர், மந்த்து, டேட், இது எல்லாத்தையுமே நம்ம மென்ஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பர்டிகுலர்ஸ். இந்த பர்டிகுலர்ஸ் காலமில் தான் எது டெபிட் எது கிரெடிட் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். எல்எஃப் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருக்குது. இந்த எல்எஃப்க்கு ஃபுல் ஃபார்ம் வந்து லெட்ஜர் ஃபோலியோ. ஓகே, இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைனலி டெபிட் அண்ட் கிரெடிட். இதான் நம்மளுடைய 5 காலம்ஸ். சரி, ஸோ டேட் காலம்னா நம்ம டேட் மென்ஷன் பண்ணுறோம், நோ இஷ்யூஸ். அதே மாதிரி பர்டிகுலர்ஸ் காலம்னு நல்லா கவனிச்சிக்கோங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு டிரான்சாக்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதில் இருக்க டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்டை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ டெபிட்டாக இருந்தால் அதை நம்ம இப்படி தான் எழுதும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இப்படி ஒரு என்ட்ரி எழுதியிருக்கேன் பாருங்கள், கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ டெபிட் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அதை இந்த காலமை ஒட்டி எழுதணும், கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதி அதோட எண்டில் டிஆர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு கிரெடிட்டாக இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா டூ அப்படின்ற ஒரு ப்ரீஃபிக்ஸோட நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அக்கௌண்ட்டை எழுதுவோம், டூ கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். சரிங்களா? ஸோ பாருங்கள், டெபிட்டாக இருந்துச்சுன்னா அதை அந்த காலமை ஒட்டி எழுதுங்க, ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டை ஒட்டி எழுதி அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக டிஆர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டூ அப்படின்ற ப்ரீஃபிக்ஸ் வந்து கிரெடிட்டுக்கு கேரி ஆகும். ஸோ டூ கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு இந்த கிரெடிட் ஆஸ்பெக்ட் எழுதிக்கோங்க. ஃபைனலி நம்ம ஒரு ஸ்மால் நரேஷன் மாதிரி எழுதுவோம். இந்த நரேஷனாக ஒன்றும் இல்லை, அந்த என்ட்ரி பாஸ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த என்ட்ரிக்கான ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு அந்த டிரான்சாக்ஷன் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த டிரான்சாக்ஷனை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு அது உள்ள அந்த இன்ஃபர்மேஷன் எழுதி க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ண போகிறீங்க. இது பேர் நம்ம நரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? ஜஸ்ட் அ ஸ்மால் இன்ஃபர்மேஷன் அபவுட் த என்ட்ரி. ஸோ இப்போ இந்த கேஷ் அக்கௌண்ட்டோட அமௌண்ட்டை நம்ம டெபிட் அந்த காலமில் எழுதுவோம், கேபிட்டல் அக்கௌண்ட்டோட அமௌண்ட்டை நம்ம கிரெடிட் இந்த காலமில் எழுதுவோம். ஓகே, ஸோ அந்த டெபிட் அண்ட் கிரெடிட் கரெக்டாக டேலி ஆகணும். இதுதான் ஜேர்னல் என்ட்ரிஸ். ஓகே, ஸோ நம்ம இந்த வீடியோவில் டெபிட்னா என்ன, கிரெடிட்னா என்ன, கோல்டன் ரூல்ஸ்னா என்ன, ஸ்டெப்ஸ் இன் ஜேர்னலைசிங், வாட் ஆர் த 3 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அண்ட் ஃபைனலி த ஃபார்மேட் ஆஃப் ப்ரிப்பேரிங் அ ஜேர்னல் என்ட்ரி, இது எல்லாத்தையுமே நம்ம கிளியராக பார்த்துட்டோம். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கும் இந்த வீடியோவில் அப்படின்னா நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் போடலாம். அப்கமிங் வீடியோஸில் நம்ம எப்படி ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு வாட்ச் தோஸ் வீடியோஸ் ஆல்சோ. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.